வணக்கம் ராதிகா. அதாவது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டை 27வது வார்டு கோதண்டம் நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் ஒரு கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். அதாவது பல முறை அதிகாரிகளோடும் முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆத்திரமடைந்த கோதண்டம் நகர் பகுதி மக்கள் இன்று திருநீர்மலை பிரதான சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராதிகா. மேலும் அவர்கள் கூறும்போது உள்ளாட்சி நிர்வாகிகள் யாரும் முறையான பதில் அளிப்பதில்லை, மாறாக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டீர்கள், ஆனால் அவரை போய் கேளுங்கள் எனவும் அலட்சியம் பதில் அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்பு அதிகாரம் இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது, நீங்கள் தான் எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அவர்களிடம் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அவர்கள் ஒரு பொறுப்பான பதில் அளிக்கப்படுவதும் இல்லை. மேலும் தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையில் மாநகராட்சி அதிகாரிகளும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்ற ராதிகா. முக்கிய சாலையான திருநீர்மலை பிரதான சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் குரோம்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர் ராதிகா.